வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, இப்போ வந்து நம்ம மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மே மாதம் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு நம்ம பார்த்துட்டோம், வருஷம் ஆரம்பித்தாச்சு. இப்போ மே வந்து எப்படி இருக்க போகுது? இந்த மே வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கிரகத்தை வந்து சேர்ந்து வந்திருக்கு. சரிங்களா, இப்போ ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் புதன் வந்திருக்கு. அதாவது இது வந்து புத்த ஆதித்ய யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெளிவான மனநிலை கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அவர் எந்த வீடு வராருன்றதை பொறுத்து தெளிவான மனநிலை கிடைக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு வந்து இது மிதுனத்துலலாம் பார்த்திங்கன்னா குரு சுக்கிரன் வருது, நல்ல பணம் வரும். அந்த வீடு உங்களுக்கு என்னென்ன சம்மந்தமோ அது சம்மந்தமாக நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா, நல்ல விஷயங்கள்னு பார்க்கணுன்னா இந்த மே மாதம் ஒன்றே பார்த்திங்கன்னா கள்ளழகர் எழுந்தருளல் பெருமாளுக்கு சரியான விசேஷம். மதுரையே நம்மளுக்கு தெரிஞ்சது தான், பயங்கரமாக கொண்டாட்டமாக ஓடிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து 30ஆம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இது வந்து வைகாசி விசாகம். முருகன் பிறந்தது பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகன்றது அவருடைய சக்தி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இந்த மாதம் ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி நிறைய பண்டிகைகள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு, மெயினாக லக்னத்துக்கு, சரிங்களா, உங்களுடைய கட்டத்தில் லான்னு போட்டிருக்காங்க, தான் லக்னம். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். இந்த நான் சொல்கிற பலன்கள் நீங்கள் லக்னத்தை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றும் தெளிவாக வரும். ஓகேங்களா, உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒன்றும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரி, இது ஒன்று. உங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? பண வரவு எப்படி? திருமண வாழ்க்கை, இல்லை வரன் அமைய போகிறது, குழந்தை பேர், ஆஃபீஸில் ப்ரமோஷன், பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க. சிம்ம ராசி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க சிம்மத்துக்கு. ஏன்னா அஷ்டம சனி எல்லாரும் பயமுறுத்துவாங்க, ஓகே. ஆனால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் தர விஷயங்கள் நிறையா இருக்குது. அதை பிடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். எது மெயினாக சக்ஸஸ் ஆக போதுன்னா பிஸ்னஸ். நிறைய சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒன்று தொழில் முனைவோராக இருப்பீங்க, ஆண்டர்ப்ரனர்ஸாக இருப்பீங்க, கடை வச்சுருப்பீங்க, பிஸ்னஸ் நடத்துவீங்க, தொழில் முனைவோராக இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கூட நிறைய கம்பெனியில் வந்து லீடர்ஷிப் பொசிஷனில் இருப்பீங்க, சிஎக்ஸோ, சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அவங்களுக்கு வந்து நிறைய ஷேர்ஸ் இருக்கும், வெளியே பார்க்க வேலை செய்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கம்பெனியில் ஷேர் இருக்கும். சரிங்களா, ஸோ உங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் சூப்பராக வரும். ஏன்னா 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு சூரியன் புதன், கிளாரிட்டி வரும். பிஸ்னஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் நான் ஜெயிக்கலாம், அந்த கிளாரிட்டி உங்களுக்கு சூப்பராக வரும். இது ஒன்று. 11லேயும் பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் இருக்காங்க, சரியான பணம் வரும். அதான் 15, அதுவும் இதெல்லாம் வந்து 15க்கு அப்புறம் சூப்பராக உங்களுக்கு பணமும் ப்ராஃபிட்டும் நல்லா வரும். ஸோ பிஸ்னஸ் ஹவுஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, பணம் வருது, பணம் வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. சரிங்களா, தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து லேண்டு, வீடு, இல்லை வாகனம் வாங்கணும், இப்போ ஏதாவது ஒரு எஃப்டி போடணும், ஆர்டி போடணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸ் நல்லாயிருக்கு. என்னென்னா தெளிவாக யோசித்து பண்ணணும். ஏன்னா கேது இருக்கார் உங்கள் வீட்டில், லைட்டாக குழப்பிட்டுருவார். இல்லை நம்ம கூட சொல்லுவாங்கள்ல, நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதாவது சிம்மத்தை சுற்றி ஜாஸ்தியாக இருப்பாங்க. அந்த 4 பேர் வந்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க. அதில் தெளிவாக இருக்கணும். அதுக்கு ஜாதகம் பார்த்து உங்கள் ஜாதகம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சூப்பர். இது ஒன்று. ஃபேமிலியோட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இந்த மாதம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். சரிங்களா, ஏன்னா இந்த மாதம்லாம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து ஒன்றும் உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு. அப்போனா என்ன, ஃபேமிலியோட டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். லீவெலாம் முடிய போது அழகாக ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, குலதெய்வம் கோவில் போயிட்டு வாங்க. உங்கள் மனசோட கிளாரிட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. மெடிடேஷன், யோகா எதனா ட்ரை பண்ணனாலும் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து வேலையில் ப்ரமோஷன், கடைசி 2 வருஷமான எனக்கு தெரிஞ்சு சிம்மத்துக்கு வந்து ஜாபில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்திருக்காது, முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக இருக்கும். சிம்மம் எந்த மாதிரினா, உங்களோட பொசிஷன் சின்னதாக இருக்கலாம், சின்ன பொசிஷன் இருந்தீங்கன்னா கூட உங்கள் மேனேஜரு உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ தயங்கி பேசுவான். ஏன்னா அவன்கிட்டலாம் அசால்ட்டாக போய் பேச முடியாதுரா, அவன்கிட்ட தெளிவாக போனேன்லாம் கடிச்சு விட்ருவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிம்மத்தை பார்த்தா அவங்க மேனேஜருங்களே ஒரு படி யோசிச்சு பயப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் யோசித்து தான் பேசுவாங்க. ஏன்னா சிம்மம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் கூட மதிச்சிருக்க மாட்டான்.
அந்த அளவுக்கு நம்ம நிலமையாக இருக்கும். ஏன் எதுக்குன்னே புரியாமல் இருக்கும். அது அப்படியே மாறும். நீங்கள் இப்போவே பார்க்கலாம், ஒரு 2 3 மாதமாகவே அது லைட்டாக மாறிட்டு வரும். அப்படியே கண்டினியூஸாக மாறும் உங்களுக்கு. ஆஃபீஸ்லலாம் ப்ரொமோஷனுக்கு அப்படி இல்லைன்னா அப்ரைசலுக்கு நல்ல சேல்ரி ஹைக்குக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வேறு எதனா ஜம்ப் அடிக்க போகிறீங்கன்னா கூட தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சரி, ஜம்ப் அடிக்கிறது மட்டும் என்னென்னா ஒரு தடவை ஏன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறிங்கன்னா ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து இப்போ கல்யாணத்துக்கு நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நிறைய பேர் பார்க்க வரீங்க, இந்த பேரமைப்பில் பொண்ணு பாருங்கள், இந்த பேரமைப்பில் பையன் பாருங்கள், இந்த இந்த ஊரில் பாருங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு லாஜிக் வச்சுருக்கோம். அந்த கிரகம் வருதும் அந்த கிரகத்தோட என்ன வீடு சேருது. இப்போ சால பேர் வருது, இப்போ சரண்யா, சதீஷ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து சூரியன் வந்து ரொம்ப ஹை தாக்கமாக இருக்கும். தாக்கம்னா எங்கேஜ் ஆகிருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில். நிறைய சிம்மத்தில் பாருங்கள் ஆதித்யா, அருண், ஏல நிறைய பேர் வரும். ஏன்னா அதே தான் ஆதிக்கம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இதே மாதிரி தான் பொண்ணு மாப்பிள்ளை பேரை பார்த்து சொல்கிறது. கம்பெனி பேரை இந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இடம் ஜம்ப் பண்ண போகிறீங்கன்னா சில பேர் நல்லா இருந்திருப்பாங்க, இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அவங்களுக்கு செட் ஆகாத கம்பெனியாக இருந்திருக்கும். அப்போது ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு அது எந்த கம்பெனி ஜம்ப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீடு இல்லை அது சம்மந்தமான தனஸ்தானம் 2ஆம் வீடு இதிலெல்லாம் மேட்ச் ஆகுதுன்றதை பார்த்து ஜம்ப் பண்ணிங்கன்னா வளர்ச்சி. இப்படி தாங்க அஸ்ட்ராலஜி ஜெயிக்க முடியும். இப்போ நீங்கள் ரொம்ப பெரிய நம்ம வந்து இந்த கம்பெனி பேர் இல்லை முதலாளிகள் பேர் சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய பணக்காரர்கள் நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்தால் க்ளோஸாக போய் பாருங்களேன். அவங்களுக்கு குடும்ப ஜோசியர்னு ஒருத்தர் இருப்பார். லிட்ரலாக தினமும் பேசிகிட்டு இருப்பார், இல்லை அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். எந்த ஒரு முக்கியமான டிஷ்ஷாக இருந்தாலும் அவங்கள கேட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம நார்மல் இப்போ மிடில் கிளாஸு நம்ம இப்போ பார்க்குற நிறைய மிடில் கிளாஸ் நம்ம பார்த்தோன்னா கல்யாணத்துக்கு பார்ப்போம், இல்லை பிரச்சனை வந்தால் போய் பிரச்சனையாச்சுன்னு போய் பார்ப்போம். ஆனால் ரொம்ப பெரிய ஆளாக ஆகணும்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தாகணும். ஒரு சேயிங்கே இருக்குது, மில்லியனர்ஸ் டோன்ட் சி அஸ்ட்ராலஜி, பில்லியனர்ஸ் டூ. பெரும் பணக்காரர்கள் ஜாதகம் பார்ப்பாங்க. எங்கே வேணால் போய் தேடிக்கோங்க, சரிங்களா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க தேடி பாருங்கள். ஓகே, நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் எதுனா கடன் கொடுத்துடாதீங்க, வாங்கிடாதீங்க, அது சீக்கிரம் முடியாது, சரிங்களா? இதுவும் பண விஷயம், யாருக்கு கொடுக்குறீங்க வாங்குறீங்கன்றதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர், சத்யநாராயணா, இல்லை சிவன் பார்வதியை வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் போய் வேண்டுங்க. அன்னதானம் போடுங்க, கிராண்டான சாப்பிடுது. அன்னதானன்றது பேருக்கு வாங்கி போடுற மாதிரி கூடாது, கிராண்டாக சாப்பிட்றவங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சந்தோஷமாக சொல்லணும். அந்த மாதிரி அன்னதானம் போடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ உங்கள் ராசி லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஓவராலாக எப்படி இருக்கும், எனக்கு பணம் எந்த அளவுக்கு கையில் சேரும், எப்படி நான் அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, யாருக்கெல்லாம் தரலாமா தரக்கூடாதா, அதுக்கப்புறம் வண்டி வீடு வாகனம் யார் யாரெல்லாம் வாங்கலாம், கல்யாணம் பற்றி, திருமணம் ஆனவங்களுடைய ஒற்றுமை பற்றி, மகப்பேறு, உடல் நலம், பிஸ்னஸ் எப்படி வரப்போகுது, வெளியூர் வெளிநாடு ட்ராவலிங், இந்த மாதிரி ஒருத்தருக்கு தேவையான எல்லா முக்கியமான விஷயங்களும் பார்த்துட்டு வந்தோம், சரிங்களா? இது வந்து ஒரு ஓவரால் இல்லை, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லணும். நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நம்ம கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஜாதகம் மாறும். பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க, சரிங்களா? அதனால் எல்லோரும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு எதில் மேட்ச் ஆகுது, இல்லை உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதுக்கு வந்து நான் டீப்பாக கேட்கணும். சார், இப்போ என்னென்னா ப்ரமோஷனில் என் பேர் 2 வருஷமாக வந்துட்டுருக்கு சார், ஆனால் தட்டி போயிட்டே இருக்குது சார், இன்னும் டீப்பாக கொஸ்டின் இருந்ததுன்னா அதுக்கெலாம் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். எந்த கிரக நிலையால் அது தட்டுப்பாடு வருது இல்லை பிரச்சனைகள் வருதுன்றதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். இன்னொன்று, இதில் உங்களுக்கு சொல்லியிருக்க பரிகாரங்கள் வந்து ஜென்ரல் பரிகாரம், உங்கள் ராசி லக்னத்துக்கு பொதுவாக எல்லாரும் பண்ணலாம். இதில் வந்து நான் நிறைய விஷயம் கலந்து சொல்லியிருக்கேன். தெய்வம், கோவில்கள், தானியங்கள் வச்சு இது பண்ணுறது, மெட்டல்ஸ் வச்சு எப்படி இது பண்ணுறது, நான் நிறைய கலந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இன்னொன்று, இந்த தெய்வ வழிபாடு இந்த மாதத்துக்கு தெய்வ வழிபாடுனா கள்ளழகர், அவரை பிடிச்சிக்கோங்க, சூப்பராக வேலை செய்யும். இன்னொன்று, ஆல் டைம் ஹை எல்லாருக்குமே முருகர், சரிங்களா? முருகர் அதுவும் இந்த விசாகமில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். முடிஞ்ச விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா நார்மலாக வேண்டதுக்கும் நீங்கள் விரதம் இருந்து வேண்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அதில் வர ரிசல்ட்டுக்கும் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் எல்லாருக்குமே அந்த முருகன் வள்ளி தெய்வானையோட அருளாலையும் கள்ளழகர் அருளாலையும் உங்கள் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.